அன்பான நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் பீஸ் காய்களை எப்படி கைப்பற்றுவது அது விஷயமா நம்ம பார்க்க போறோம். இப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ D5ல பான்ஸ் எல்லாம் இருக்கு, எல்லாமே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒயிட்டுக்கு வந்து பாதுகாப்பு அரண் அமைக்கிறதுக்கான கேசல்ங்கிற ஆப்ஷன் இருக்கு. கரெக்டாக பிஷப் வந்து பான் வந்து H6ல அட்டாக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அவங்க பிஷப் எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்கலாங்க. சப்போஸ் அந்த பிஷப் ஓப்பன் ஆனிச்சுன்னா ரூக்கு E8ல உள்ள ரூக்கு வந்து இங்கே நைட் நவுச்சுன்னா கேசலை உடைக்கிறதுக்கான சான்சஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ ஒயிட்டோட மூவ்னா என்ன பண்ணலாம், என்ன மாதிரியான பாசிபிள் மூவ்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பானுக்கு வந்துட்டு எத்தனை அட்டாக் இருக்குங்கிறத பாருங்க. இந்த நைட்டால் ஒரு அட்டாக் இருக்கு, பிஷப்பால் ஒரு அட்டாக் இருக்கு. ஸோ ரெண்டு அட்டாக் இருக்கு. அதுக்கு எத்தனை சப்போர்ட் இருக்குங்கிறத பாருங்க. நைட்டால் ஒரு சப்போர்ட், குயினால் ஒரு சப்போர்ட். ஸோ இப்போ ரெண்டு ஆப்ஷன் இருக்கு உங்கள் கையில். நம்ம வந்து ரூக்கை நம்ம இங்கேயும் நவுத்திக்கலாம், இல்லை எனக்கு அது வேண்டாம் அப்படின்னா நம்ம ட்ரிபிளோ பண்ணிட்டு நம்ம கேம் விளாடலாம். ஆனால் ட்ரிபிளோ பண்ணால் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, அது என்னங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு மூவாக நம்ம பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு மூவாக நம்ம பார்க்குறப்ப இப்போ ட்ரிபிளோ பண்ணால் என்ன இஷ்யூ வருது, டபுளோ பண்ணால் என்ன இஷ்யூ வருது, அதாவது ராஜா பக்கம் கோட்டை கட்டினா என்ன ஆகும், ராணி பக்கம் கோட்டை கட்டினா என்ன ஆகும், ராஜா பக்கம் கோட்டை கட்டினா கரெக்டாக இருக்குமா, இல்லை ராணி பக்கம் கோட்டை கட்டினா கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ இந்த C3ல உள்ள நைட்டு வந்து குயினால் அட்டாக்காக இருக்க ரூக்கால வைக்க போகிறாங்க. அடுத்த மூவ் இப்படி கூட வரலாம், சரியா? நம்ம நினைக்க முடியாது, என்ன வேணால் அட்டாக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. வெள்ளையோட ராணி வந்து வெளில போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் நல்லா கவனமாக விளாண்டா ஸோ கேம் வந்து நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, சரியா? அப்போ இப்போ இதே ஆட்டத்தில் ரூக்கு வந்து இங்கே வந்தால் என்ன மூவ்னு இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து இப்போ தஞ்சாவூர்லேருந்து திருச்சி போகிறோம். இப்போ தஞ்சாவூர்லேருந்து திருச்சி போனீங்கன்னா மன்னார்குடி வழியாகவும் போகலாம், இல்லை திருத்துறைப்பூண்டி வழியாகவும் போகலாம், இல்லை சேலம் வழியாகவும் போகலாம். அப்போ ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் போகிறதுக்கு உங்களுக்கு பல வழிகள் இருக்குது. அதே மாதிரி இந்த வழியில் போனால் இப்படியே நீங்கள் போகலாம், இல்லை இந்த வழியில் போனால் இப்படியே நீங்கள் போகலாம். அப்போ உங்களுக்கு நிறைய வழிகள் இருக்கு. ஸோ வில் கெட் மோர் டைரக்ஷன் டு கோ. ஸோ இப்போ ட்ரிபிளோ பண்ணால் என்ன ஆகுது, டபுளோ பண்ணால் என்ன ஆகுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம், சரியா? இப்போ வந்து இதை என்ன பண்ண போகிறாரு, இந்த நைட்டை வந்து பின் பண்ண போகிறாங்க. ஸோ ஒயிட் நவுத்திட்டாங்க, பிளாக்குங்க நவுத்திட்டாங்க, சரியா? இன்னும் நம்ம அட்டாக் ஆரம்பிக்கல. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஸோ இது உள்ளே வந்து எல்லாம் அட்டாக் ஆனிச்சுன்னா பிஷப் உள்ளே வந்துடும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, ஸோ அதுக்கு முன்னாடி கேன்சல் பண்ணிக்கிறாங்க. அதாவது இந்த பக்கம் நான் கேன்சல் பண்ணல, ஸோ இந்த பக்கம் நான் கேன்சல் பண்ணுறேன். ஸோ இந்த பக்கம் நான் கேன்சல் பண்ணால் என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம். பிஷப்பால் வெட்டுறாரு, குயினால் வெட்டுறாங்க, குயினால் வெட்டுறாங்க. அப்போ ஒயிட்டுக்கு வந்து இப்போ குயினை சாக்ரிஃபைஸ் பண்ணால் எக்ஸ்சேஞ்ச் ஆகிடும். ஸோ குயினை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, ரூக்குங்க கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு போயிடுச்சு, ஒரு பான் போயிடுச்சு, ஆனால் அவங்கள்ட்ட 2-3 பேஸ் போயிடுச்சு, சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக்கு குயின், வெள்ளை குயின், பிளாக் பிஷப்பு. ஸோ பீசஸ் ஈக்குவலாக போனாலும் ஒரு பான் வந்து ஒயிட்டுக்கு கம்மியாக போயிருக்கு, சரியா? அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரூக்கு அடிச்சிட்டாரு. சரி, ரூக்கு அடித்தாலும் பிரச்சனை இல்லை, இந்த பான் கூட அடிச்சுக்கலாம், அடுத்ததை தான் மூவ் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே ஒரு அட்டாக் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரூக்குன்ட்டு அடிக்கலாம், இல்லை பிஷப்ன்ட்டு அடிக்கலாம். சரி, பிஷப்ன்ட்டு அடித்தா இந்த ரூக்கு நம்ம காப்பாற்றிக்கலாம், இது விட்டாலும் பிரச்சனை இல்லை. சரி, இது நவுத்தினதுக்கப்புறம் நான் இவரோட கிங் சைடை உடைக்கிறேன். இப்போ சப்போஸ் அவர் கிங் மூவ் பண்ணிட்டாருன்னா நான் இப்போ அழகாக ஒரு மேட்டிங் த்ரெட்டை நான் கொடுப்பேன், சரியா? சப்போஸ் அவர் வந்து தவறுதலாக இதை வச்சுட்டாருன்னு வச்சுப்போம், நான் என்ன பண்ணுவேன், டக்குன்னு நைட் F6 நான் போட்டுருவேன். அப்போ எனக்கு கிங் இங்கே வந்தார்னா
சப்போஸ் கிங் இங்கே வந்தாருன்னா நான் இதை எடுக்கலாம், இல்லை நான் அந்த யானையை எடுப்பேன். அப்போ ஒயிட்டை வந்து எந்த இடத்துல கரெக்டாக அவரோட எதிராளியோட இடத்துல எங்கே வீக்காக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இப்போ கிங் இதை எடுத்துடுறாரு. கிங் இதை எடுத்தோடனே நான் செக்கு வச்சிட்றேன். ஸோ இந்த பானுக்கு வந்து சப்போர்ட் ஆல்ரெடி இருக்கு. ஸோ இப்போ செக்கு வச்சோன்னே இங்கே நவுந்துடுறாரு. நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த பானை நாங்கள் நகர்த்திடுறேன். சப்போஸ் ரூக்கின்ட்டு அடித்து பான் அடித்தா ஈக்குவல் ஆகிடும். ஸோ அப்போ ஒயிட்டை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் இந்த மாதிரி நவுத்திடுறாரு, நான் டபுள் ரோக்கை கொண்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டபுள் ரூக்குக்கு வந்து D5 உள்ள பானை வந்து சப்போர்ட்டிவாக இருக்கு. ஸோ இந்த D5 பானுக்கு எக்ஸ்ட்ராவாக நான் அட்டாக்கை நான் சேர்க்கணும், இல்லை நான் அந்த D5 பானை மூவ் பண்ண விடக்கூடாது. ஏன்னா பான் மூவ் ஆனிச்சுன்னா நமக்கு வந்து ராணி எடுத்துக்கலாம், இல்லைன்னா நைட் எடுத்துக்கலாம், இல்லைன்னா பிஷப் எடுத்துக்கலாம், இல்லைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ரூக்கு வெளியிலேருந்து ஒரு போர்டில் கூட ஒரு நம்ம யானை எடுத்துக்கலாம். இருக்கிறப்ப கூட நம்ம எக்ஸ்ட்ரா பீசஸ் நம்ம எடுத்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இந்த கிங்கை நான் மூவ் பண்ணுறேன். இப்போ நான் இதை மூவ் பண்ணுறாரு, நான் இப்போ பிளாக் பண்ணிடுறேன். ஸோ பிளாக் பண்ணதுக்கப்புறம் இந்த ரூக் எனக்கு வந்து கரெக்டாக சப்போர்ட்டிவாக இருக்கு. ஸோ கிங்கை தப்பிக்கிறதுக்கு நான் ஒரு வெயிட்டிங் மூவ் பண்ணிடுறேன். இப்போ வெயிட்டிங் மூவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட்டை வந்து ஒரு அதாவது பிளாக்கோட மூவ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒயிட்டு பண்ணுற ஒரு டூபேஸ் மூவ். அப்படிங்கிறப்ப நீங்கள் அதை எப்படி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் நாம் பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம்.